வணக்கம். நான் சுதா சந்தோஷ். இன்றைக்கி என்னோடய புதிய சேனலில் சுதா சந்தோஷம் சமையல் அப்படின்ற இந்த சேனலில் ரவா ஃபுட்டிங் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். இது என்னோடய முதல் சமையல் வீடியோ இந்த சேனலில். இது ரவை எடுத்திருக்கேன். ரவை ஒரு இதில் நம்ம இந்த மெஷர்மெண்ட் கப்பை வச்சு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதில் சர்க்கரை அந்த கப்பில் பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை இருக்குங்க. இது நெய். இது 1/4 கப் மெஷர்மெண்ட் கப்பில் ரவை. இதுக்கு நமக்கு தேவையானது ரவை, பால், முட்டை, சர்க்கரை. சர்க்கரை கேரமல் செய்யறதுக்கு வேணும். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். பால் பெரிய மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப் எடுத்திருக்கேன். நம்ம 1 கப் பால் எடுத்துகிட்டு 1/2 கப் தண்ணியும் வைக்கலாம். 2 பாத்திரம் தேவைப்படுது. நம்ம கேரமல் செய்யறதுக்கு ஒரு பாத்திரம், ரவை போட்டு பாலில் வேக வைக்க ஒரு பாத்திரம் தேவையாக இருக்குது. இது ஒரு காலி ட்ரே எடுத்துக்கணும். என்கிட்ட ட்ரே இல்லை, அதனால் இதில் வைக்கலான்னு பார்த்தேன். இதையும் எடுக்கலை. நான் ஒரு டிஃபன் டப்பா தான் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன டிஃபன் சில்வர் டப்பா. இதில் நான் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நெய் போட்டு பண்ணலாம், ஆயில் போட்டும் பண்ணலாம், வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் போட்டும் பண்ணலாம். இப்போ ஒரு சின்ன வானல் வச்சு இதில் நான் கேரமல் பண்ண போகிறேன். சுகர் ஒரு 4 ஸ்பூன் சுகர் இருக்குங்க. இது சுகரை அப்படியே போட்டு வெறும் வானலில் கேஸ் ஃப்ளேம்லேயே அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். குயிக்காக ஆகிடும். ஒரு செகண்டில் ஆகிடும். நம்ம கிட்ட இருந்து அப்படியே மெல்ட் பண்ணும்போதே அது தண்ணி ஆகிடுது பாருங்கள். கலர் நமக்கு தேன் கலர் வரணும். அது சுகர் கரைஞ்சிட்டு அது தேன் கலர் வரும். தேன் கலர்லேயும் எடுத்துடலாம், கொஞ்சம் டார்க்காகவும் எடுக்கலாம். செட் ஆகிடும். அதனால் நம்ம பார்த்து எடுக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னும் எனக்கு கொஞ்சம் டார்க் கலர் வேணும், அதனால் டார்க் கலராக எடுக்க போகிறேன். கொஞ்ச நேரத்துலேயே செட் ஆகிடுங்க இது. அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க டிஃபனில் இதை செட் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க டிஃபனில் ஊற்றிட்டேன். இப்போ இன்னொரு பாத்திரம் வச்சு இதில் நம்ம இப்போ பால் ஒரு இந்த கப்பில் தாங்க நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு வேளை நம்மக்கிட்ட பால் அதிகம் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி, 1 கப் பால் 1/2 கப் தண்ணி வச்சுக்கலாம். பால் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கிட்டேயும் இருக்கும். ஒரு 1/2 டம்ளர் பால் தாங்க இதுக்கு பிடிக்கும், இல்லை 1 டம்ளர் பால் பிடிக்கும். நம்ம எடுக்கிற ரவையை வேக வைக்கிறதுக்கு தான் இது. இந்த பால் நல்லா கொதித்து வரும்போது நமக்கு மேலே பொங்கி வரும். அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணலாம், இல்லைன்னாலும் பரவாயில்ல. இதில் பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். இது நான் கொஞ்சம் அளவு செய்கிறதுனால மெஷர்மெண்ட் என்னால் சரியாக சொல்ல முடியல. இது பொங்கி வருது பாருங்கள். அதனால தான் நான் கொஞ்சம் பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். ரவை ஒரு பெரிய கப் மெஷர்மெண்ட்டில் பெரிய கப் போட்டிருக்கேன். இது ரவை இந்த பால்லே வெந்துடுங்க. நமக்கு நான் கொஞ்சம் திக்காக தான் எடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம முட்டை ஆட் பண்ண போகிறோம். முட்டை நல்லா அடித்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அதனால் நமக்கு எல்லாமே போட்டு கலக்கி வெந்துட்டு பின்னாடி நம்ம கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் முட்டை போட்டால் கொஞ்சம் தண்ணியாக ஆகிடும், தோசை மாவு மாதிரி ஆகிடும். அதனால் நான் கொஞ்சம் திக்காக தான் எடுக்க போகிறேன். நம்ம கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி எடுத்தாலும் போதும். இது நமக்கு வேணும்னா இந்த சமயத்தில் ஒரு கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். யாருக்குன்னா ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா கொஞ்சம் துள்ளி, ரொம்ப அதிக அளவு நம்ம செய்யலை, அதனால் ஏலக்காய் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் சிம்லே தான் வச்சுருக்கேன். ரவை கொஞ்சம் வேகணும். இந்த நேரத்தில் கூட எடுத்துடலாம். நமக்கு முட்டை போட்டு கலக்கும் போது கொஞ்சம் இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ கொஞ்சம் எனக்கு ரவை நல்லா வேகணும்னு தோணுச்சு, அதனால் வச்சுருக்கேன். கொஞ்ச நேரத்துலேயே இது எடுத்த உடனே கட்டி ஆகிடுங்க. அப்படியே கொஞ்சம் தண்ணியாகவே எடுத்து வச்சாலே கட்டி ஆகிடும். இப்போ ரவை கலவை அப்படியே வச்சு ஆற வைக்கலாம். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை சாப்பிடாதவங்க இந்த நேரத்தில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த ரவை பேஸ்ட் பாருங்கள் எப்படி திக்காகிடுச்சு அதுக்குள்ளே ஆறின பின்னாடி. இதில் இந்த முட்டை போட்டு கலக்கணும்னா கொஞ்சம் தண்ணி ஆகிடும். இவ்வளோ திக்காக ஆகிடுச்சு பாருங்கள் அது. இப்போ இந்த முட்டை கலவையில் 2 முட்டை அதை போட்டு பேஸ்ட் பண்ண நல்லா பாருங்கள், திக்காகவே தான் இருக்குது.
இந்த நேரத்தில் நமக்கு வேணும்னா கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கினா கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். நான் இட்லி சட்டி வச்சுருக்கேன். இது நம்ம ஸ்டீமில் தான் வேக வைக்க போகிறோம். அப்படியே கீழே ஒரு ஸ்டாண்ட் போட்டு அந்த டிஃபன் டப்பாவும் வச்சு வேக வைக்கலாம். எனக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆவி அடிக்கும் இட்லி சட்டியில், அதனால் ஒரு தட்டு போட்டு வைக்க போகிறேன். இது கிரீஸ் போட்டு அந்த டிஃபன் டப்பாவில் ஊற்றிட்டேன். நான் இதை அப்படியே இட்லி சட்டியில் வைக்க முடியல, அதனால் கீழே ஒரு பிளேட் போட்டிருக்கேன். இது எதுக்குன்னு நினைக்காதீங்க, எனக்கு அப்படியே அந்த நடுவில் நிற்கலை அந்த டிஃபன் டப்பா, அதனால் ஒரு பிளேட் போட்டு அது மேலே எடுத்து டிஃபன் டப்பா வைக்கிறேன். இப்போ இது மேலே நிச்சயம் ஒரு தட்டு போட்டு மூடணுங்க. எப்போவுமே தட்டு போடும்போது இந்த இது இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடணுன்றது நான் இந்த ஃபுட்டிங் மேலே இப்படி தான் மூடி வைக்கணும். தண்ணி வந்து அதில் விழாது. இப்போ இட்லி சட்டியில் நம்ம இட்லி சட்டி வேக வைக்கிற நேரங்க ஒரு 10 நிமிஷத்துலேயும் சில இட்லி சட்டியில் வெந்துடும், சிலது 15 நிமிஷம். நான் ஆவரேஜாக 15 நிமிஷம் சொல்கிறேன். 10 நிமிஷத்துலேயும் வெந்துடும். நல்ல ஃப்ளேம் இருந்தால் 10 நிமிஷத்தில் வெந்துடுங்க இது. நம்ம இதை நடுவில் திறந்து கூட பார்க்கலாம், ஒன்றும் ஆகாது. இது வந்து கேக் இல்லை, நம்ம ஜஸ்ட் ஆவியில் தான் வேக வைக்கிறோம். நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து நைஃப் வச்சு பார்த்தேன், கட் பண்ணி பார்த்தேன். இதில் ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், ஒட்டவே இல்லை. திரும்பவும் வெடித்து காமிக்கிறேன். பாருங்கள், ஒட்டவே இல்லை, வெந்துடுச்சு. இப்போவே இதை எடுத்து வாமாவும் சாப்பிடலாங்க. இதை திருப்பி எடுத்தோம்னா நமக்கு அந்த கேரமல்லோடு இருக்கும். நம்ம கொஞ்சம் இது வெயில் காலம், கொஞ்சம் இது பாருங்கள், நான் கையில் அழுத்தி பார்க்குறேன். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, ஹார்டாக இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சோம்னா சில்லுன்னு இருக்குங்க. இது வெயில் காலம், இந்த ஃபுட்டிங் இப்படி சாப்பிட நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும், வயசானவங்களுக்கு சாப்பிட பிடிக்காதுன்னா நம்ம வாமாக கூட சாப்பிடலாம். ரொம்ப அதிக கூலிங் இருக்காது. வேணுன்றவங்க கூல் பண்ணியும் சாப்பிடலாம். நான் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த டிஃபன் வந்து நடுவில் கொஞ்சம் பெரிய சைஸு, ஓரம் வந்து சின்ன சைஸாக இருக்குது. இதனால் நான் திருப்பி எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இதை பாருங்கள், போட்டு தட்டுறேன். எனக்கு அப்படியே ஒரு கட்டரில் வச்சு தான் திருப்பினேன், ஆனால் என்னால் எடுக்க முடியல. திருப்பவும் நைஃப் வச்சு சுற்றி இது பண்ணிவிட்டு திருப்பி தட்டி எடுத்தேன். பாத்திரம் வந்து அழகாக சூஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு ரவா ஃபுட்டிங். ரொம்ப ஃப்ளப்பியாக ஸ்மூத்தாக நல்லா இருக்குது. மேலே கேரமல் கோட்டிங் பாருங்கள், நல்லா இருக்குது. நான் ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. இந்த ரவா ஃபுட்டிங் செய்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் தாங்க ஆகும். நம்ம செட் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சா தான் டைம் ஆகும், குயிக்காகிடும். இதில் சர்க்கரைன்றது வந்து ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை தாங்க, ஒரு 5 ஸ்பூன் ரவை, ஒரு அரை டம்ளர் பால், அவ்வளோதான் இதுக்கு வேலை. குயிக்காக ரெடி ஆகிடும். ஒரு 4 பேருக்கு உடனே செஞ்சு தரலாம் இந்த ஸ்நாக்ஸ். என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி. இந்த சிம்பிள் டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் எனக்கு உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.